गांधीपुरम वार्ड 48 सांसद प्रभा रविंद्रन 2.5 साल से इस पद पर हैं। पूर्व सांसद नटराजन के बारे में उन्होंने कहा कि उन्होंने सभी को ज़रूरत से ज़्यादा मदद की। इसी तरह श्रीमान जो अब सांसद घोषित हो चुके हैं, हमारे सामने मेयर राजकुमार बहुत अच्छे इंसान हैं। वह जनता को बहुत अच्छे से जानते हैं और वह जनता की सभी ज़रूरत और कार्यों को जानते हैं। उन्हें लोगों को जागरूक करना चाहिए और सांसद राजकुमार का कहना है कि वह उन्हें वोट देंगे और उन्हें जिताएंगे। उन्होंने सभी लोगों से सोचने और वोट करने के लिए कहा, क्योंकि अगर वर्तमान भाजपा शासन फिर से जारी रहा तो भारत की स्थिति खराब हो जाएगी। வணக்கம்மா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் வந்து பிரபா ரவீந்திரன், 48வது வார்டு மாமன்ற உறுப்பினர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாமன்ற உறுப்பினர். எவ்வளவு வருஷமா இந்த பதவியில இருக்கீங்க? இப்போ வந்து 2.5 வருஷம் ஆச்சுங்க. இதுக்கு முன்னாடி வந்து 2006ல் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் போட்டியிட்டு ஒரு 106 வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்பட்டேன். ஓகேம்மா. இப்போ திருப்பி நீங்க மறுபடியும் இந்த வருஷம் வந்து கூட்டணி கட்சியிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சா. இப்போ நீங்க கவுன்சிலரா பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஏரியா மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? உங்க வார்டு மக்களுக்கு? எங்கள் வார்டு மக்களுக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கிறேங்க. கடந்த 20 வருஷமா எந்த வேலையுமே நடக்காத இதுகளை வந்து ஒவ்வொன்றா நடைமுறைப்படுத்தி கொண்டு வந்து சில விஷயத்த சொல்ல முடியுமா? என்னென்ன விஷயங்கள் நடக்காம இருந்தது? நீங்க பாதாள சாக்கடைக்கு புதுசா சேம்பர்கள்ல கட்டி கொடுத்துருக்குறேங்க. தூர்வாராத சாக்கடைக்கு பூரா தூர்வாரி கொடுத்துட்டு இருக்கிறேங்க. இந்த சூயஸ் திட்டம்னு வந்ததுனால அங்கங்கே ரோடு எல்லாம் தோண்டி போட்டிருக்கிறாங்க. அது வந்து இப்போ வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறேங்க. அது இல்லாமல் மக்களுக்கு வந்து உப்பு தண்ணி குழாய், நல்ல தண்ணி வந்து எது சொன்னாலும் மக்கள் உடனுக்குடன் போய் அணுகிற அளவுக்கு ஓரளவுக்கு நான் எல்லாமே வச்சுருக்கிறேன். ஈஸியாக அப்ரோச் பண்ண வச்சுருக்கிறேங்க. மாநகராட்சியில் ஒதுக்குற நிதிகளை வந்து எந்த முறையில் பயன்படுத்தணுமோ, எதுக்கு முன்னுரிமை கொடுத்து பண்ணணுமோ அந்த அளவுக்கு நான் என்னோட வார்டில் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறேன். சிறந்த மாமன்ற உறுப்பினருக்கான விருது வந்து போன வருஷம் வாங்கினேன். வார்டில் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை தரம் பிரித்து வாங்குறதுல வந்து முன்மாதிரியான வார்டாக கொண்டு வந்துட்டு இருக்கிறேங்க. மக்களோட ஒத்துழைப்பு வந்து 100% எனக்கு நல்ல விதமாக ஒத்துழைக்கிறாங்க. அந்த இது நல்ல முறையில் போயிட்டு இருக்குது.